வாங்க, இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே, இங்கே ப்ரேயர் டே, ஸ்பெஷல் டே. ஸோ ஃபாஸ்ட் மோட் குக்கிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எல்லா மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் போட்டு ஒரு புலாவ். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அரைச்சிக்கிறது இஞ்சி, பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா. அந்த புலாவோட கலர் ஒரு மாதிரி மைல்டு ஒயிட்டிஷ் க்ரீம் இருக்கணும். க்ரீன் லைட்டாக அடிக்கும், ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் போட போகிறோம். அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஏற்றிக்கணும் காரத்துக்கு. அப்புறம் பிரியாணி அரிசி நல்லா 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். எப்படி கட் பண்ணுறீங்க, இதை மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும். ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு நான் பேபி கார்ன் போட்டிருக்கேன், போட்டு பாருங்கள். பசங்கள்லாம் லீவில் இருக்காங்க இந்தியாவில். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மெல்லிஸாக கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பேபிகார்ன் இது 4 நறுக்கிக்கணும். வதக்கிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் மெல்லிஸா, ஒரு 1/2 பெரிய கேப்சிகம் ஏக்தம் ஸ்லிம்மாக நறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் வதக்கிக்கிறதுக்கு பட்டை, சின்னமம், அப்புறமா கடல் பாசி, அப்புறம் சோம்பு. இது 3 தான் இந்த புலாவுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறமா பன்னீர், அது இன்னும் உருகலை. இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அது உருகிடும். தட் இஸ் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கெட்டியாக இருக்குது. தேவையான நெய், அதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு. வாங்க, ரெடியாக இருக்குது. ஒன் மோர் டைம் இன்க்ரீடியன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். மசாலாஸ் சோம்பு, கடல் பாசி, அப்புறம் பட்டை, சின்னமம். வதக்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய 1/2 குடமிளகா மெல்லிஸா, 2 பெரிய வெங்காயம், கரிகா கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, பீன்ஸு, பேபிகார்ன். அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இதை நல்லா மைய அரைச்சிக்கணும். பாஸ்மதி ரைஸை நல்லா 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கியூப் ஃப்ரெஷ் மலாய் பன்னீர் எடுத்துட்டு இருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு கடைசியாக போடுறதுக்கு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, வெஜிடபிள்ஸ்க்கு 1/2 டம்ளர். அப்போ 3 எடுத்தீங்கன்னா 4.5 + 1/2 5 டம்ளர், 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாய் காஞ்சிட்ருக்கு. நம்ம நெய், எண்ணெய் போட்டு மசாலா சாமானியும் இதையும் வதக்கிக்கலாம். பொரியிற சத்தம் கேட்குதுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் குடமிளகாயும் போட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இன்னொரு க்ளூ, இந்த வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்கு வதங்கும் போதே மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutesல வதங்கிடும். அப்புறம் பாக்கி வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சுற்றிடலாம். இப்போ இந்த டிரான்ஸ்லூசன்ட்னு சொன்னால, இந்த மேரினேட் பண்ணுற ஒரு கன்சிஸ்டன்சியில் வெங்காயம் வதங்கிட்டு, இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அந்த கலவையை போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மசாலா ஸ்மெல் போடுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டேன். எப்பவுமே மசாலாஸ் காரப்பொடி போட்ட உடனே எண்ணெயோ நெய்யோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த கார ஸ்மெல் எடுத்துரும், பச்சை வாசனை ஈஸியாக போயிடும். இது வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 minutes மீடியம் ஃப்ளேமில் சாட் பண்ணிடுங்க. சாட்னா அப்படியே வெந்து கொட்டுறது, லைட்டாக திருப்புறது, இல்லை வதக்கிறது. இன்னொரு க்ளூங்க, இந்த ஒரு ஃப்ரெஷ் பன்னீர் அழகாக க்யூப்ஸாக கட் பண்ண வரல. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அமுல் மலாய் பன்னீர் ஃப்ராசன் ஆனது எடுத்துக்க போகிறேன். நான் அந்த கடாயில் போட்டோடனே இது செப்பரேட் ஆகி ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் அதை முன்னாடியே அதனால தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வேண்டி இது ரெடியாக வச்சுருந்தேன். இது நம்ம அப்படியே துருவி நம்ம பன்னீர் பரோட்டா பண்ண போகிறோம். அது இன்னொரு நாளைக்கு வரும். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த உதிரியாக வரதுக்காக வச்சுட்ருக்கேன். பிரியாணி அரிசி போட்டுருங்க. பன்னீர் இருக்கிறது பிளெயின் புலாவுங்க. அதனால லேயர்ட் பிரியாணி, தம் பிரியாணி பண்ணாக்க நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ராவா விட்டுடலாம். இதுக்கு நிச்சயமாக அடியோட தலை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ கடாயில் பன்னீரை போட்டு பெரட்டி எடுத்துடலாம். பன்னீர் உருகி பிரிஞ்சு பீஸ் ஆயிடுச்சிங்க. கவிதை, தமிழ் கவிதை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு பன்னீரும் பெண்ணும் ஒன்று தான். கொஞ்சம் உருக்குனிங்கன்னா உருகிடுவோம். ஸோ இது அப்படியே இதில் ஆட் பண்ணி மூடி வார்ம்லேருந்து குக்குக்கு மாற்றிடுங்க. பிளெயின் புலாவ் டேஸ்ட் வரணும்னா கொத்தமல்லி அது இதெல்லாம் போடாமல் பிளெயினாக பண்ணி இறக்குனா ரொம்ப டேஸ்டியாக ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சர்வாக இருக்கும். இப்போ நம்ம குக்குக்கு மாற்ற போகிறோம். கட்டாயம் மேலே ஒரு லிட்டு போடுங்க, இல்லைன்னா குழக்குடன்னு ஆயிரும். அப்புறம் பார்க்கலாம். ஒரு கறி அண்ட் ரைத்தாவோட சர்வ் பண்ண போகிறோம். இது இந்த கத்திரிக்காய் கறி இந்த புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொடி போட்ட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் கத்திரிக்காய் கறி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் இந்த எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் பன்னீர் எல்லாம் போட்டு புலாவ், அதுக்கப்புறம் தயிர் சாதம், வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு, அப்புறம் ஆனியன் அண்ட் குக்கும்பர் போட்டு ரைத்தா, ட்ரெடிஷ்னல்
குட்டி கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெய்தாக்கும் கறிக்கும் லிங்க் பாருங்கள். இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.